நான் பிரமாதமா ஜம்ப் பண்றேன். ஆனா அடிக்க மறந்துட்டேனே. ஜம்ப் பண்ணி பால் அடிக்க வக்கல்ல எதுக்காக ஜம்ப் பண்ற? இல்ல சுத்த வேஸ்ட். உன்னோட வாய மூடு. தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிரு. இப்பதான் உனக்கு மன்னிப்பு கேட்கவே தோணுதா? ஆனா நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்றது இது ஒண்ணு உனக்கு புதுசு கிடையாது. பாலை தொடக்கூட முடியலன்னு காண்டாகுதா? பரவாயில்ல, இது உனக்கு தேவைதான். இதெல்லாம் கேட்டு அழுகணும்னு தோணுமே, இங்க இருந்து ஓடணும்னு தோணுமே. பேசாம பால் பாய் வேலையை ஒழுங்கா பாக்க பாரு. அதை விட்டு வரப்போற டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க 5 நாள வீணாக்கிடாத. நாங்க பார்த்த பிளேயர்ஸ்லயே அவன் தான் பெஸ்டான ஒருத்தனா இருந்தான். உன்னை விட அவன் 100 மடங்கு பெட்டர்டாடே. அதை இப்ப நீ சொல்லிதான் ஆகணுமா? கராசுலோட நம்பர் 10 நான் பார்த்துட்டேன். இருக்க சைஸ் விட நான் உன்னை இன்னும் சிறுசாக்குறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, உனக்கு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியே. ஆக்சுவலா இது சாதாரண சான்ஸ் மட்டும் கிடையாது. ஓப்பனிங் செரிமனி அப்பவே நான் இதை நோட் பண்ணேன். அவளுக்கு இவனை பிடிச்சிருக்கு. சிக்கரி 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 சிக்கரி. குண்டு பல்பு தெரிச்சிருச்சு. நிஷினோயா டனாகாவை தடிக்க விலை வச்சிட்டா. நிஷினோயா டனாகா அவன் பண்ணதுக்கு என்ன ஏத்திட்டுறீங்க? இதுக்கு முன்னாடி எப்பயாவது நீ என்ன பாத்திருக்கியா? நான் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் அத கேக்கல. கம் ஆன், நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முடியாது. அடடா. அப்புறம் பார்க்கலாம். ஸ்பிரிங் டோர்னமெண்ட்ல நீ யாருன்னு காட்டு. கண்டிப்பா கொடுப்பேன். ஸ்டேஷன் எந்த பக்கம்? நானும் உன் கூடவே வரேன். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. உங்களுக்கு நான் கொடுத்த எல்லா பிரச்சனைக்கும் மன்னிச்சிருங்க. நீ அங்க போகாம இங்க இருந்திருந்தாலும் அதே உதவாக்கரையா தான் இருந்திருப்படா. ஒழுங்கா உன் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? திரும்ப திரும்ப நடந்ததை ஞாபகப்படுத்தாத. பொதுவா என்னோட உயரத்தை பார்த்து எல்லாரும் என்ன குறைச்சு மதிப்பிடுவாங்க. அப்புறம் என்னோட திறமைய பார்த்து கதறுவாங்க. இத்தனை நாளா என் வாழ்க்கையில இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. போச்சுடா, இன்னொரு பைத்தியத்தையும் நம்ம சமாளிக்கணும். ஒரு அமேசிங்கான ஜம்ப். சும்மா கெத்தா இருக்கும். சும்மா நீ லேண்ட் ஆகும்போது அந்த இடமே அதிரணும். வாய மூடு. ஆனா நீ ஜம்ப் பண்ணும் போது பக்கத்துல இருக்க வாட்டர் பாட்டில் கூட ஆடல. அதனால என் விரல் நுனி நகம் இது ரெண்டுத்தையுமே நான் பாதுகாப்பா பார்த்துப்பேன். என்ன விரலுக்கு ட்ரைனிங்கா? விரலுக்கு நானும் ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. எவன்டாவ? நீ ஜம்ப் பண்ணும்போது உன்னோட ஃபுல் வெயிட்டையும் எங்க போடுவேன்னு எனக்கு சொல்லு. எங்க நான் கேக்குறேன்? கால்ல தான். கால்ல எனக்கு தெரியாதா? அது எங்கன்னு கிளியரா சொல்லுடா. அத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. என்ன அப்ப அதெல்லாம் யோசிக்காம தான் இத்தனை நாள் இவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கே முட்டாள். என்ன எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த தமன மயங்கி போய். அத டிஃபரெண்டா வேற ஏதாவது வழியில நீ சொல்லிருக்கலாம்ல. வேற எந்த மாதிரி நான் சொல்ல வரணும்னு நீ நினைக்கிற?
இப்படி பேசுறியே இந்த மாதிரி இல்ல. போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. என்னை விட இவன் ரொம்ப நர்வஸா இருக்கானே. அண்டர் ஹேண்ட் சர்வர். உனக்கு டயர்டா இருந்தா வேற சப்ஸ்டியூட்ட வேணா உள்ள வர வைக்கிறிய? கண்டிப்பா தெரியும். என் மேல இருக்கிற அக்கறையினாலதான் காகியாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இது நல்லா புரியுது. என்னதான் இருந்தாலும் என்ன நீ சப்ஸ்டியூட்டா உட்கார வைக்க முடியாது. என்னோட போன ஹீட்டை நான் சொதப்பிட்டேன். அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னையே ஒத்துக்கிட்டான். இவன் ஏன் திரும்பவும் கிங்கா இருக்க கூடாது? இவன் பாஸ் மாதிரி நடந்துக்கிறதாலயா இல்ல சுயநலமா இருக்கிறதாலயா? என்ன கேட்டா எதுவா இருந்தாலும் காகியாமா சொன்னா நான் அத என்ன ஆனாலும் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். ஒரு வழியா இங்க வந்துட்டியாடா மை நம்பர் 1 ஸ்டூடண்ட். ஹினாட்டா, அவன் ஓவரா பேசினா அவனை துரத்து விட்டு. ஆனா டாட்டிடெக் எதிர்த்து அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் எல்லா டாஸுமே செம சூப்பரா இருந்துச்சு. தொடர்ந்து அப்படியே பண்ணு. மேபி என்னுடைய அடுத்த ஹிட் அவங்க கண்டிப்பா தடுப்பாங்க. அதுக்கு நான் முன்னாடியே சாரி கேட்டுக்கிறேன், சரியா? என்ன மன்னிச்சிரு. ஏ காகியம்மா, நீ பால் ரிசீவ் பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? பாலை எப்படி சமாளிக்கிறதுன்னு. அதுக்கு ஏன் பேஸ் வாய்ஸ் எடுக்கிற? தலை வேற வலிக்குது. நம்பவே முடியல. சவுண்ட் சும்மா பலமா கேட்டது. டைம் அவுட்டுக்கு அப்புறம் உன்னோட சர்வ சொதப்பாம இரு. அதெல்லாம் சொதப்ப மாட்டேன். அவுட். என்ன மன்னிச்சிரு. All my friends are toxic, all ambitionless, so rude and all. ஒரு வெட்டிய கால்ல போட்டு ஜம்ப் பண்ணணும். கவனமா இருக்கணும். ஜம்ப். வீட்டுக்கு போக. ஏதாவது மோசமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா தான் வரும். உனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் வருது? கிரேட் கர்ஸ் இல்ல லக்கின்னு வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா இது என்ன பிளேன பேரு கர்ஸ்னு வந்திருக்கு. காலையில டிவில ஜோசியம் பாப்போமே, அந்த மாதிரி இருக்கு. ஆயா மூடுங்க. ஒருவேளை நம்ம புது கிங் ரொம்ப ஸ்வீட் பாயா நடந்துக்கிறாரா என்னவோ. சுகுஷிமா வழங்கவ மாதிரி நடந்துக்கோ. ஓ ஹினாட்டா, என்ன சொல்ற நீ? அவன் சொன்னதை நினைச்சு இன்னும் கோவமா இருக்கியா? அதை நீ முன்னாடியே கெஸ் பண்ணிருக்கணும். ரீட் ப்ளாகிங்க கெஸ் பண்ண மாதிரி. சம்பந்தமே இல்லாம ஏன்டா பேசுற? பொதுவா சொல்லுவாங்கல்ல, கோவிலுக்கு போகும்போது கடவுள்கிட்ட புது புது விஷயங்களை கேட்கறதுக்கு பதிலா ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னு. என்னது? அத வேண்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதுக்குடா சொல்ற? சுகிஷிமா பிரமாதமா டாஸ் பண்ண. ஓ தேங்க்ஸ். அது லக்கு தான். ஹினாட்டா ரியாக்ட் பண்ற மாதிரி நீ ரியாக்ட் பண்றியா? அதை தயவு செய்து நிப்பாட்றியா? என்ன சொன்ன? நீங்க என்ன பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உன்னதான் நம்பி இருக்கோம். தேங்க்யூ சோ மச். சினிசு, பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறத கேட்டாதாண்டா எனக்கு பதட்டம் ரொம்ப அதிகமாகுது. டேய், ஷிமிசுக்கு ஏதோ ஆவாத, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, நாம மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம முடியல. நம்ம தங்க போற இடம் இதா. பிரமாதம். உனக்கு புத்தி கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? நீ எல்லாம் உண்மையிலேயே ஒரு அறிவு கெட்ட முட்டாள் தான். எவ்வளவு கோவப்படுறான்னு பாரு. அப்படின்னா இந்த 4 கண்ணனுக்கு கூட இப்போ கோவம் வரும் போல இருக்கே.